A very good morning students. I welcome you all to the science video section. Today now we are going to see about 9th standard science subject unit 2 motion. Last video we saw about graphical representative of motion la three ways பார்த்தோம் uniform acceleration and non uniform பார்த்தோம். Okay, today now we are going to see about equation of motions. This equation of motion is very important detailed questions. Okay, derive the equation of motion in graphical method அப்படின்னு சொல்லி questions கேட்பாங்க. ஓகேவா, this one is very important questions, so carefully understand the concept. First, equation of motions. Newton studied the motion of an object and gave a set of three equations. ஒரு set of three equations இருக்குது நியூட்டன் ஸ்டடியில் இருக்குது. ஸோ அது மோஷன் மூலமாக நடக்கிறது. அந்த மூணு ஈக்குவேஷனையும் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், டிரைவ் பண்ண போகிறோம். ஓகேவா, இந்த ஈக்குவேஷன்ஸ் ரிலேட்டட் எதுக்கு ரிலேட்டடாக இருக்குன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட், வெலாசிட்டி, ஆக்சிலரேஷன் அண்ட் டைம், இதுக்கெல்லாம் என்னவாக இருக்கும், ரிலேட்டடாக இருக்கும் ஆஃப் ஆன் ஆப்ஜெக்ட் அண்டர் த மோஷன். ஸோ இப்போ என்னென்ன ஆப்ஜெக்ட் அதோட நேம்லாம் என்ன பார்ப்போம். ஆல்ரெடி யூ நோ தட் u is a initial velocity and v final velocity, t time, a represent acceleration, s represent distance. Okay, the three equations can be written in this motion. So நான் எழுதியிருக்கேன். the equation, three equation is very important. Okay, v is equal to u plus at. v means final velocity is equal to initial velocity plus acceleration into time. This one is your first equation. And the second one, distance calculate பண்ணுவோம். first velocity calculate பண்ணுவோம், second one distance. ஓகேவா, s is equal to u into t plus of a into t squared. so s means distance, u means initial velocity, t time plus of a represent acceleration, t time. ஓகேவா, t squared. next third equation, v2 is equal to u2 plus 2as. இங்கே என்னது, வெலாசிட்டி வித் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை மென்ஷன் பண்ணி இந்த ஈக்குவேஷன்ஸ் வரும். ஓகேவா, அப்போ v9 ஃபைனல் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு இனிஷியல் வெலாசிட்டி ப்ளஸ் 2a மீன் ஆக்சலரேஷன், எஸ் டிஸ்டன்ஸ். சாரி, இங்கே வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் வரும். ஸோ நம்ம கிராஃப் ட்ரா பண்ண போது எப்படி இது பண்ணணும்னா, வெலாசிட்டி இது ஆக்சலரேஷனை மீன் பண்ணி இந்த ஈக்குவேஷன்ஸ் வரும். இது ஸ்பீடை கால்குலேட் பண்ணுற மாதிரி வரும், இது டிஸ்பிளேஸ்மெண்ட்டை கால்குலேட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ இந்த த்ரீ ஈக்குவேஷனையும் நீங்கள் என்ன பண்ணணும், படிச்சுக்கணும். ஸோ let us derive these three equation by graphical method. First we will see about first equation of motion. First you write it இந்த drawing. ஓகே, இந்த கிராஃப் ட்ராயிங் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இதுக்கே 2 மார்க் தனியாக ஆட் ஆகும். ஓகேவா, ஸோ கிராஃபில் நம்ம எப்போதும் போடுற மாதிரி எக்ஸ் ஆக்சஸ், ஒய் ஆக்சஸ். எக்ஸ் ஆக்சஸில் என்ன மென்ஷன் பண்ணுறோம், டைம் டேக்கன். ஓகேவா, டைம் டேக்கன் மென்ஷன் பண்ணுறோம். ஸோ டைம் டி போட்டுடுறோம். நெக்ஸ்ட்டு வந்து ஒய் ஆக்சஸில் வெலாசிட்டி மென்ஷன் பண்ணுறோம். வெலாசிட்டி m டிவைடட் பை s. இங்கே என்ன பண்ணுறோன்னா இந்த கான்செப்டை நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகேவா, ஸோ எப்போதுமே நம்ம கிராஃப் வந்து இங்கேருந்து தான் ப்ளாட் பண்ணுவோம். ஸோ இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் பாயிண்ட் வச்சு. பட் இங்கே என்ன கான்செப்ட்னா, நான் இங்கே நிற்கிறப்ப நான் வந்து 0, எனக்கு மோஷன் வந்து 0. ஸோ நான் கொஞ்சம் தூரம் மூவ் ஆன பிறகு தான் என்னோட மோஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நான் கொஞ்சம் தூரம் மூவ் ஆன பாயிண்ட்டை நான் அங்கேருந்து நான் என்ன பண்ணுறேன், கிராஃப் நான் வந்து ப்ளாட் பண்ணுறேன். ஓகேவா, ஸோ அப்போ இங்கே நான் கொஞ்சம் தூரம் மூவ் ஆன பிளேஸை என்னன்னு சொல்கிறேன், ஏன்னு சொல்கிறேன். அதுலேருந்து தான் யூனிஃபார்மாக எனக்கு என்ன ஆகுது, மோஷன் நடக்குது. ஸோ இங்கே ஏன்னு ப்ளாட் பண்ணிட்டு யூனிஃபார்ம் மோஷன் இந்த மாதிரி போட்டு அதுக்கப்புறம் அதை நான் பின்னு ரெப்ரசன்ட் பண்ணுறேன். அண்டு சி வந்து இங்கே அந்த பியை வந்து பர்பெண்டிகுலர் லைனாக போட்ட பிறகு எனக்கு கீழே பாயிண்ட் வரதில்ல, அதை நான் சின்னு மென்ஷன் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு மிடில் இப்படி ஒரு மோஷன் ஸ்ட்ரெயிட் லைனில் நடக்குது. ஸோ இதை டின்னு நான் மென்ஷன் பண்ணுறேன். ஓகேவா, அப்போ ஓ ஏ பி சி டி. ஓகே, இப்படி ப்ளாட் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு இதுக்கு வந்து நம்ம மென்ஷன் பண்ண வேல்யூஸு. ஸோ ஓசி வந்து என்னது, டைம். ஸோ கிராஃப்லேயும் நமக்கு டைம் இருக்குது. ஸோ டைம் டேக்கன்ட்டு டி போட்டுடுறேன். ஓகேவா, இங்கே வந்து என்னன்னா என்னோட இனிஷியல் வெலாசிட்டி u. ஸோ நான் இங்கேருந்து இது வரையும் தானே என்னோட, இப்போ இது எல்லாமே எனக்கு 0வாக தான் இருக்கும். இங்கே போன பிறகு தான் எனக்கு மோஷன் கொஞ்சம்
அதிகமாக இருக்கும். ஸோ இந்த இதை நான் என்னன்னு சொல்கிறேன், இந்த ஓஏவை நான் வந்து இனிஷியல் வெலாசிட்டி யூன்னு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ என்னோடய ஃபைனல் வெலாசிட்டி பிலேருந்து அப்படி பர்பண்டிகுலராக ஒரு லைன் போட்டேன், இங்கே கீழே எக்ஸ் வரையும். ஸோ அது சின்னு சொல்கிறேன். ஸோ இப்போ பி டு சி வந்து என்னோடய ஃபைனல் வெலாசிட்டி என்னது வி. ஸோ அதனால தான் ஓவரால் ஃப்ளாட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஓவரால் எனக்கு ஃபைனல் வெலாசிட்டி என்ன வி. ஸோ இதுதான் கிராஃப் பிளாட்டட். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கேருந்து நீங்கள் போட்டுறக்கூடாது. கொஞ்சம் மூவ் ஆனதுலேருந்து அதுக்கப்புறம் தான் நான் என்ன எடுத்திருக்கேன், யூனிஃபார்ம் மோஷனில் நான் போய்கிட்டுருக்கேன். ஓகேவா? ஸோ அப்போ இங்கேருந்து ப்ளாட் பண்ணக்கூடாது. இங்கேருந்தே நம்ம என்ன பண்ணணும், ஏ கொஞ்சம் தள்ளி என்ன பண்ணணும், ஏ போடணும். ஓகே, இதுதான் கிராஃபு. இந்த கிராஃபை ஞாபகம் வச்சுட்டேன்னா நம்ம டெரிவேஷன் ஈஸியாக போட்டுடலாம். ஓகேவா? ஸோ கிராஃப்லேருந்து தான் நான் அப்படியே எழுத போகிறேன். ஸோ கிராஃபை மெயினாக வச்சு தான் உங்களுக்கு கால்குலேஷன்ஸ் வரும். ஸோ கிராஃபை நீங்கள் கரெக்டாக போட்டால் தான் நீங்கள் கரெக்டாக கால்குலேட் பண்ண முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஓஏ அப்படிங்கிறேன். அப்போ ஓவும் ஏவும். ஓகேவா? ஓஏ எதுக்கு ஈக்குவலாக எனக்கு இருக்குது, சிடிக்கு ஈக்குவலாக இருக்குது. ஓஏவோட வேல்யூவும் சிடி வேல்யூவும் ஈக்குவல் தான். ஏன்னா இதுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸோ அதுதான் இப்போ இதோட டிஸ்டன்ஸும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், ஓஏ இஸ் ஈக்குவல் டு சிடி அப்படின்னு போடுறேன். அதை நான் என்னென்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன், இனிஷியல் வெலாசிட்டி. ஸோ இஸ் ஈக்குவல் டு யூ, இனிஷியல் வெலாசிட்டி போட்டேன். ஓகேவா? நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் ஓசி. ஓசினா இது. அப்போ இதுக்கு ஈக்குவல் வந்து ஏடியாக தானே இருக்க முடியும். ஸோ ஓசி இஸ் ஈக்குவல் டு ஏடி. ஓகே, ஏடி இஸ் ஈக்குவல் டு அதோட அதை நான் என்னென்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன், டைம் டேக்கன். ஸோ டீன்னு போட்டுறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒன் அண்ட் செகண்ட் ஒன் அண்ட் தேர்ட் ஒன் என்ன, பிசி. ஓவரால் அந்த பிலேருந்து சிக்கு பர்பண்டிகுலர் லைன் போட்டிருக்கேன். இந்த லைன் நான் ஓவரால் என்ன எடுத்திருக்கேன், ஃபைனல் வெலாசிட்டி வி. ஸோ பிசி இஸ் ஈக்குவல் டு வி அதை எடுத்துகிறேன். ஓகே, 3 ஈக்குவேஷன். இந்த மூணு இதே எழுதிட்டிங்கன்னா அடுத்து நம்ம டிரைவ் பண்ணிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பிசி இஸ் ஈக்குவல் டு வின்னு ஃபைனல் வெலாசிட்டி போட்டாச்சா. ஸோ இப்போ பிசி இஸ் ஈக்குவல் டு நான் அதை என்ன எழுதலான்னா, பிசி வந்து ஓவரால் எனக்கு 2 இதாக இருக்குது. ஸோ அதை நான் என்ன பண்ணுறேன்னா பிடின்னு ஃபஸ்ட்டு எழுதிடுறேன். அதுக்கப்புறம் டிசி ரெண்டையும் தனித்தனியாக எழுதுறேன். ஸோ ரெண்டோட வேல்யூவே எனக்கு வி தான். இருந்தாலும் நான் இதை என்ன பண்ணுறேன், தனியாக எடுத்து எழுதுகிறேன். ஸோ ஓவரால் பிசின்னு போட்டுட்டு ஸோ அதை நான் 2ஆக டிவைட் பண்ணுறேன். ஓகேவா? பிடி டிசி அதை எழுதியிருக்கேன். பிடி ப்ளஸ் டிசி இதுதான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன். ஓகே, நெக்ஸ்ட் பிசி நமக்கு வந்து பிலேருந்து சி ஓவரால் பர்பண்டிகுலர் ஃபைனல் வெலாசிட்டி வின்னு நமக்கு தெரியும். ஸோ அதனால் நான் பிசிக்கு வி போட்டேன். இஸ் ஈக்குவல் டு பிடி என்னால் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அதனால் பிடி அப்படியே போட்டேன். ப்ளஸ் டிசியை என்னால் சேஞ்ச் பண்ண முடியும். ஏன்னா டிசி வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குது, ஓஏக்கு ஈக்குவலாக இருக்குல்ல. ஸோ ஓஏவை நான் என்னென்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன், இனிஷியல் வெலாசிட்டி மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ டிசிக்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குது, ஓஏ இருக்குது ஈக்குவலாக. ஸோ அதனோட வேல்யூ யூ, இனிஷியல் வெலாசிட்டி. ஸோ யூ நான் மென்ஷன் பண்ணிட்டேன். ஸோ இங்கே நல்லா கவனிங்க ஒவ்வொரு ஸ்டெப்பும், அப்போ தான் உங்களால் போட முடியும். ஓகேவா? அப்போ பிசினா என்ன எடுத்தேன், ஓவரால் பின்னு எடுத்துட்டேன். ஈக்குவல் டு பிடி என்னால் எதுவுமே சேஞ்ச் பண்ண முடியும். அதனால் பிடி அப்படியே போட்டேன். ப்ளஸ் டிசியை வந்து நான் ஓஏவாக வேல்யூ ஒன்று கொடுத்துருக்கல இனிஷியலு. ஸோ அந்த இனிஷியல் வெலாசிட்டியை நான் என்ன பண்ணிட்டேன், மென்ஷன் பண்ணிட்டேன் யூ. ஓகே, அண்ட் தேர்ட் ஒன் எனக்கு ஃபைனலாக பிடி மட்டும்தான் தேவை. ஸோ என்ன பண்ணுறேன், நான் வியை வந்து ரைட்லேருந்து லெஃப்ட்டு கொண்டு போகிறேன். ஸோ இங்கே ப்ளஸ்ஸாக இருக்கிறது இந்த பக்கம் போனால் என்னவாகும், மைனஸ் ஆகும். அப்போ பி மைனஸ் யூ இஸ் ஈக்குவல் டு பிடி. ஒன்றுமே நான் பண்ணல, யூவை ரைட்லேருந்து லெஃப்ட் சைட் கொண்டு போகிறேன், அவ்வளோதான். ஸோ இப்போ வி இஸ் ஈக்குவல் டு யூ வி மைனஸ் யூ இஸ் ஈக்குவல் டு பிடி. இது செகண்ட் ஈக்குவேஷன். ஓகே, நெக்ஸ்ட் வி நோ தட் ஏ இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன, வி மைனஸ் யூ டிவைடட் பை டி. A means acceleration. உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி, யூ நோ தட் acceleration is equal to change in velocity divided by time. ஸோ சேஞ்ச் இன் வெலாசிட்டி இது என்னது, ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி டிவைடட் பை டைம். இது வந்து தேர்ட் ஈக்குவேஷன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து ஏ அதே போட்டுறோம். ஏ இஸ் ஈக்குவல் டு வி மைனஸ் யூ. நான் இங்கே என்ன வேல்யூ மென்ஷன் பண்ணியிருக்கேன், பிடி. வி மைனஸ் யூவை நான் இங்கே என்னென்னு கால்குலேட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன், பிடி. ஸோ அந்த பிடியை வி மைனஸ் யூக்கு நான் பிடி போட்டு டிவைட் பை டி போட்டேன். ஓகேவா? இது ஃபோர்த் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா, எனக்கு தேவை பிடி தான். ஸோ பிடி ஏன் நான் பிடியை மட்டும் தனியாக கொண்டு வரேன்னா, பிடியோட இது எனக்கு தெரியவே தெரியாது. ஸோ அதனால் ஓகேவா? அப்போ பிடி ஈக்குவல் டு ஏ வந்து இந்த பக்கம் வரும்போது ஏ இன்ட்டு டியாக மாறும். ஓகேவா? ஸோ அப்போ பிடி ஈக்குவல் டு ஏடி. இது ஃபிஃப்த் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு வந்து சப்ஸ்டிடியூட்டிங் ஈக்குவேஷன் 5 in 2. ஓகேவா? 5ஐயும் 2ஐயும் சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம். ஓகேவா? அப்போ
ஃபைவ்ல நமக்கு என்ன இருக்கும் பிடியோட காமன் நான் இங்கே என்ன மென்ஷன் பண்ணியிருக்கேன் b மைனஸ் யூ. ஸோ b மைனஸ் யூ போட்டேன் = இங்கே என்ன இருக்குது ஏடி இருக்குது ஓகேவா ஏடி. ஸோ ஈக்குவேஷன் 5லேருந்து 2 வந்து நான் அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணுறேன். ஸோ b மைனஸ் யூ = ஏடி வரும். ஸோ ஓவரால் வந்து எனக்கு என்னென்னா மைனஸ் சிம்பிள் இங்கே இருக்குது, அதை கேன்சல் பண்ணிக்கேன். எனக்கு என்ன தேவை வெலாசிட்டி தான் தேவை ஓகேவா. அந்த ஈக்குவேஷனே எதை பேஸ் பண்ணியிருக்கு வெலாசிட்டி அண்ட் டைம் கிராஃபை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ வெலாசிட்டி தான் எனக்கு தேவைனால வெலாசிட்டியை நான் லெஃப்ட் சைட் கொண்டு வந்தனால v = u மைனஸ் யூ வந்து ரைட் சைட் போகும்போது ப்ளஸ் ஆகும். ஸோ u ப்ளஸ் ஏடி ஆகும். ஸோ ஈக்குவேஷன்னா v = u ப்ளஸ் ஏடி. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன். ஸோ v = u ப்ளஸ் ஏடி ஈக்குவேஷன் டிரைவ் பண்ணியாச்சா. ஸோ அதனால் இது என்ன சொல்லுவாங்கன்னா வெலாசிட்டி டைம் ஈக்குவேஷன் சொல்லுவாங்க ஓகேவா. நெக்ஸ்ட் லெட்டர் சி செகண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன். அதே கிராஃப் தான் அப்படியே ட்ரா பண்ணுறோம், எந்த சேஞ்சஸும் கிடையாது ஓகேவா. ஸோ இங்கே பார்ப்போம் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை த ஆப்ஜெக்ட். அந்த எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து ட்ராவல் பண்ணியிருக்க ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அப்போ இங்கே நம்ம என்ன கால்குலேட் பண்ண போகிறோம் ஸ்பீடு, அதோட டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ண போகிறோம் ஓகேவா. ஸோ s = ஏரியா ஆஃப் ட்ராபிசம். ட்ரஃபிசம் மீன்ஸ் ரெக்டாங்கிள் அண்ட் ட்ரையாங்கிள் ஃபுல்லாகவே நம்ம கால்குலேட் பண்ணுறதுனால அதை ட்ரஃபிசம் சொல்லுவோம். ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிடி. ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளையும் ரெக்டாங்கிள் இதை பார்க்க எப்படி இருக்குது ரெக்டாங்கிள் மாதிரி இருக்கும். ஸோ ட்ரையாங்கிள் தனியாக ரெக்டாங்கிள் தனியாக நம்ம கால்குலேட் பண்ணி போட போகிறோம். அதனை என்னென்னு சொல்லுவோம் ட்ரஃபிசம் சொல்லுவோம். ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் என்னது ஏபிடி ஓகே ப்ளஸ் ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் வந்து OACD. இதை வந்து ரெக்டாங்கிள் சொல்லுவோம், இதை ட்ரையாங்கிள் சொல்லுவோம். ஸோ அதனால தான் இதை ABD சொல்கிறேன், இதை OACD அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஓகேவா. ஸோ S = ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலா என்ன ஆஃப் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட், பேஸ் இன்ட்டு ஹைட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலா ஆஃப் இன்ட்டு B இன்ட்டு H ஓகேவா. அப்போ S = ஆஃப் பேஸை நான் இங்கே என்னென்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன் AD. ஸோ அதனால் AD போடுறேன் இன்ட்டு BD வந்து என்னது ஹைட்டு ஓகேவா. BD வந்து ஹைட்டு. ஸோ BD போடுறேன் ப்ளஸ் ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் ஃபார்முலா என்ன L இன்ட்டு B லென்த் இன்ட்டு பிரெத்து. ஸோ OA வந்து எனக்கு லென்த்து, நெக்ஸ்ட்டு இன்ட்டு OCங்கிறது எனக்கு வந்து பேஸு கீழே ஓகேவா. ஸோ அதனால் அது அப்படியே கிராஃபை வச்சு நான் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஸ்பீட் = ஆஃப் AD நான் என்ன மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஏடிங்கு வந்து எனக்கு ஈக்குவல் ஆஃப் டைம் தான், இந்த ஓசியோட T தான் டைம் தான் எனக்கு எங்கேயும் வரும் இந்த பேஸ்க்கு. ஸோ அதனால் ஏடிக்கு நான் T போட்டேன் இன்ட்டு BD வந்து ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் டிரைவ் பண்ணிப்போம். BD = AT அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதை அப்படியே இங்கே வந்து அதோட கண்டினியூஷன் தான் இது. ஸோ அப்படியே அதை வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம் இங்கே. அப்போ BD ஆல்ரெடி நமக்கு தெரியும் ATன்னு ப்ளஸ் OAனா U ஓகேவா இன்சியல் வெலாசிட்டி. ஸோ U போட்டேன் இன்ட்டு OCனா என்னது T டைம் டேக்கன் ஓகே. அப்படியே பார்த்து சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருக்கேன் ஓகேவா. நெக்ஸ்ட் S ஸ்பீடு = டிஸ்டன்ஸு சொல்லலாம், இல்லை ஸ்பீடு எது வேணால் சொல்லலாம். ஸோ S = ஆஃப் எனக்கு என்ன இருக்குது இங்கே இந்த டீயோட ஆட் பண்ணுறேன். அப்போ AT² வருது. AT² ப்ளஸ் U இன்ட்டு T. ஸோ நெக்ஸ்ட் எனக்கு வந்து S = ஒன்றும் இல்லை ரைட் சைடையே UTயே முன்னாடி கொண்டு வந்திருக்கேன் அவ்வளோதான். UT ப்ளஸ் ஆஃப் AT² ஓகே. இதுதான் வந்து செகண்ட் ஈக்குவேஷன். பொசிஷன் டைம் கிராஃப்னு சொல்லலாம், இல்லை டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப் அப்படின்னு சொல்லலாம். திஸ் இஸ் த செகண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா செகண்ட் ஈக்குவேஷன் டெரைவ் பண்ண வந்துடும். S = UT ப்ளஸ் ஆஃப் AT². இப்படி தான் செகண்ட் ஈக்குவேஷன் டிரைவ் பண்ணும். இங்கே இந்த BDயை மட்டும் மறந்துடாதீங்க. ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் டிரைவ் பண்ண ATயை நான் அப்படியே வந்து இங்கே போட்டுட்டேன் ஓகேவா. அதை மட்டும் ஞாபகம் வச்சுட்டு அப்படியே போட்டுருங்க. ஃபார்முலாவை தயவுசெய்து இங்கே எழுதிடாதீங்க, நான் உங்கள் ரெஃபரன்ஸ்க்கு இங்கே எழுதியிருக்கேன். நீங்கள் மேலே டாப்லேயோ எங்கேயோ ஒரு கார்னர்லேயோ எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன். அதே தான் செகண்ட் ஈக்குவேஷன்ஸில் ரெக்டாங்கிள் அண்ட் ட்ரையாங்கிளை கால்குலேட் பண்ணி அதோட ஸ்பீடு எவ்வளோ ஸ்பீடில் போயிருக்கும் அந்த ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணோம். பட் தேர்ட் ஈக்குவேஷன்ஸில் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு ஷார்ட் மெத்தட். ஸோ இப்படி ஷார்ட்டாக போகிறது அப்படி இது பண்ணுறத டிஸ்பிளேஸ்மெண்ட்டை கால்குலேட் பண்ணுறோம் ஓகேவா. அதே கிராஃப் தான் ஓகே. ஸோ S = ஏரியா ஆஃப் ட்ரஃபிசம் OABC ஓவரால் எல்லாத்தையும் ஓகேவா. ஸோ இதை என்ன சொல்கிறேன் ட்ரஃபிசம் OABCயை வந்து எப்படி எதுனா இதுக்கு ஆஃப் இன்ட்டு சம் ஆஃப் லென்த் ஆஃப் பேரலல் சைஸு லென்த்தோட பேரலல் சைஸு ஓகேவா. லென்த்தோட பேரலல் சைஸு
இன்ட்டு டிஸ்டன்ஸ் பிட்வீன் பேரலல் சைட்ஸ். டிஸ்டன்ஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸில் அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிருக்கு அதோட பேரலல் சைட்ஸை வந்து நோட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இங்கேயும் கிராஃபை வச்சு தான் போகிறோம். ஸோ நல்லா கவனிங்க. S = half into sum of the length of parallel side. sum of the length of parallel side என்னென்னு பார்ப்போம். OA + BC. ஸோ கிராஃபை பாருங்கள். OA இங்கே இருக்குது. OAவோட நெக்ஸ்ட்டு இது என்னது, பேரலல் சைடு என்னது, BC தான் எனக்கு வரும். ஓஏவோட பேரலல் சைடு ஆப்போசிட்னு பார்த்தா ஓவராலாக தான் கால்குலேட் பண்ண பர்பண்டிகுலர் இந்த பிலேருந்து சி உள்ள பர்பண்டிகுலர் லைனு. ஸோ ஓஏ எனக்கு ஆப்போசிட் என்ன வருது, பேரலல் BC வருது. ஸோ அதனால் OA + BC இன்ட்டு OC. OC வந்து அந்த ஆப்ஜெக்ட் எவ்வளோ டைம் டேக்குன்னு எடுத்துருக்கு. ஸோ OCன்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ S = half into OA. OU நான் என்னென்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன், இனிஷியல் வெலாசிட்டி U ப்ளஸ் BC ஓவரால் எனக்கு ஃபைனல் வெலாசிட்டி. ஸோ U + V இன்ட்டு OCயை வந்து டைம் டேக்கன். ஸோ T போட்டுறேன். சின்ஸ் A = V - U / T. ஆல்ரெடி யூ நோ தட் ஆக்சலேஷன் = சேஞ்ச் இன் வெலாசிட்டி / டைம். ஸோ V - U / T. ஆர் எனக்கு நான் என்ன எழுதியிருக்கேன்னா டைம் மட்டும் எனக்கு வேணுங்கிறதால டைமை வந்து என்ன பண்ணியிருக்கேன், லெஃப்ட் சைட் கொண்டு வந்திருக்கேன். ஸோ T = V - U / A இந்த பக்கம் வந்துடும். ஓகேவா? அவ்வளோதான். ரீசேஞ்ச் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஓகேவா? அப்போ S = அப்படியே என்ன பண்ணுறேன், ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணுறேன். ஓகேவா? அப்போ S = half U + V இன்ட்டு டைம் வந்து எனக்கு நான் என்ன வேல்யூ, இந்த டீக்கு பதிலாக இங்கே உள்ள T நான் வேல்யூ கொண்டு வந்ததை நான் போட்டிருக்கேன் அப்படியே. அப்போ T என்ன V - U / A வரும். ஓகேவா? இந்த ஈக்குவேஷன் அப்படியே இதுலேருந்து கொண்டு வந்திருக்கேன். ஓகேவா? ஸோ எனக்கு வந்து இந்த 2Aவை வந்து நான் ஒரு சைடாக கொண்டு போகிறேன். ஸோ அதாவது ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைட் கொண்டு போகிறேன். அப்போ 2AS அப்படின்னு வந்துடும். 2AS = இங்கே வந்து இதை வந்து கால்குலேட் பண்ணுறேன், ஆட் பண்ணுறேன். 2 U இருக்குது, 2 V இருக்குது. ஸோ ஓவராலாக நான் ஆட் பண்ணி கொண்டு வரேன். ஓகேவா? U இங்கே ஒரு U இருக்குது, இங்கே ஒரு U இருக்குது. இது ப்ளஸ்ஸாக இருக்குது, இது மைனஸாக இருக்குது. ஸோ அதனால் மைனஸ் சிம்பிள் தான் இருக்கும். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் தான். ஸோ -U2 + V². V வந்து 2 V இருக்கனால V² போட்டோம். அப்போ நமக்கு என்ன வந்திருக்கு, 2AS = -U2 + V2. ஸோ எனக்கு வந்து மைனஸ் சிம்பிள் எனக்கு வரக்கூடாதுங்கிறதால நான் என்ன பண்ணுறேன்னா யூவை வந்து ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைட் கொண்டு போகிறேன். அப்போ 2AS மைனஸ் வந்து இந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ் ஆகிடும். அப்போ 2AS + U2 = V2ன்னு வரும். ஓகேவா? இதுதான் வந்து ஃபைனல். இது என்ன பண்ணுறேன்னா எனக்கு வந்து வெலாசிட்டியும் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் தேவை. ஸோ அதனால் V2 இந்த பக்கம் ஒன்றும் இல்லை, இப்படி எழுதுறது ஒன்று தான், இதுவும் ஒன்று தான். ஒன்றும் இல்லை, 2AS + U2 = V2 அப்படியே தான் நானும் இங்கே எழுதியிருக்கேன். பட் V2 மட்டும் இந்த பக்கம் கொண்டு U2 + 2AS. ஓகேவா? இது வந்து திஸ் இஸ் எ தேர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன். V2 = U2 + 2AS. ஸோ ஈக்குவேஷன் ஆர்டரில் கொண்டு வரதுக்கு இப்படி வந்திருக்கேன். பட் V2 இந்த பக்கம் ரைட் சைடில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? அப்போ V2 = U2 + 2AS ஆன்சா. ஸோ 3 ஈக்குவேஷனும் இப்படி தான் டெரைவ் பண்ணும். ஸோ நீங்கள் கிராஃபை கரெக்டாக போட்டிங்கன்னா அதுலேருந்து தான் நம்ம மோஸ்ட்லி என்ன பண்ணுறோம், எழுதி நம்ம டெரைவ் பண்ணுறோம். ஸோ கிராஃபை ஞாபகம் வச்சு கரெக்டாக போடுங்க, அதில் தான் இருக்குது இந்த டெரிவேஷன். ஓகே, திஸ் கொஸ்டின் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஆஸ்க் ஃபார் டீட்டெயில் கொஸ்டின்ஸ். ஓகே, today in this topic is over. Next topic I will send you later. Thank you.